நண்பர்களே, இருட்டின் நல்லது விரும்பும் முருகானந்தன் விவிஎம்ஸ் கிச்சன்லேருந்து ஜேபினி சேனலுக்காக. இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அற்புதமான நான்வெஜ் ஐட்டம். ரொம்ப சுவையான ஒரு நான்வெஜ் ஐட்டங்க. சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ருமாங்கு இதுக்கு பேருங்க. மட்டன்லேயும் நீங்கள் செய்யலாம், மட்டன் ருமாங்கும் செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சுக்க சிக்கன் ருமாங்கு. நாட்டுக்கோழி சிக்கனாக இருந்தது, நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா இன்னும் விசேஷம், கொஞ்சம் அதிகமாக வேக விடணும். பிராய்லர் கோழி அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிக்கிங்க. 1/2 கிலோவுக்கு இப்போ நான் பக்குவம் சொல்கிறேன், அப்புறம் தேவைப்படுறவங்க அது மாதிரி அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ நான் இப்போ பிராய்லர் கோழி வாங்கியிருக்கேன். அது வாங்கியாச்சு. அதை எடுத்து நல்லா கழுவிட்டு வடச்சட்டியில் போட்டு தண்ணியில் போட்டு வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி அதில் சிக்கனையும் கழுவின சிக்கனையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்போ கூட நீங்கள் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள், இது 3ஐயும் போட்டுக்குங்க. இது 3ஐயும் அதில் சேர்த்திக்கங்க. சேர்த்தி அதோட எல்லாம் கொதிக்கட்டும். அது கூட தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் நிறைய ஊற்ற வேண்டாங்க. ஒரு அளவாக ஒரு 2 ஒரு 1/4 மூடி தேங்காய் போதும். அதை அரைச்சி அதில் உள்ள ஊற்றிடுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாலும் சரி, இல்லை முடிஞ்சால் அம்மிக்கல்ல அரைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம், நல்லா சுவையாக இருக்கும். போட்டுருங்க. குக்கரில் வேக வைக்க வேண்டாம். குக்கரில் வேக வச்சிங்கன்னா சுவை கிடைக்காது, சீக்கிரம் வெந்துடும். அப்போ என்ன ஆகுன்னா இந்த சுவைகள்லாம் அதில் போய் சேராது. கொஞ்சம் ஆறாமற அது வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வடச்சட்டியில் போட்டு ஓப்பன் குண்டால் போட்டு வேக வைங்க, வேகட்டும். அது கூட புளி கொஞ்சம் சேர்த்திக்கிங்க, புளி கரைச்சி ஊற்றிக்கிங்க. இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கீங்க. அது கூட புளியும் கரைச்சி ஊற்றிருக்கீங்க. இது கூட லவங்கப்பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிங்க. ஏலக்காய் சேர்த்த வேண்டாம். அப்புறம் இஞ்சி நல்லா கொஞ்சம் சேர்த்தியே எடுத்து அரைச்சி இடித்து உள்ளே போடுங்க. இடித்து இல்லை அரைச்சி, அம்மிக்கல்ல அரைச்சா விசேஷம். அதே மாதிரி தான் வெள்ளை பூண்டு நல்லா தட்டி ஒரு கைப்பிடி சேர்த்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக போடக்கூடாது, கொஞ்சம் சேர்த்து எடுத்து நல்லா விழுதாக அரைக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நல்லா இடிச்சாவது போடுங்க, சரியா போடுங்க. அப்புறம் முக்கிய இதில் மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். வரமிளகாயை அந்த இது விதைகள்லாம் ஊற்றிட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு 12 மிளகாய், 1/2 கிலோவுக்கு 12 மிளகாய், 1 கிலோவில் ஒரு 20 மிளகாயாவது போடணும். ஆமாம், அந்த அளவுக்கு போட்டுங்க. போட்டு அதுவும் அந்த காரம் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் அந்த ருமாங் சுவை நல்லாயிருக்கும். அதையும் நல்லா போட்டு அது கூட கொதிக்க விடுங்க. அப்புறம் இதில் 1 கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிர், பசுமாட்டு தயிராக இருந்ததுன்னா இன்னும் விசேஷம். எருமை மாட்டு தயிர்னால் காரம் அடங்கிடும், அப்போ இன்னும் கொஞ்சம் மிளகாய் நீங்கள் சேர்த்த வேண்டியதாக இருக்கும். பசுமாட்டு தயிர் தான் கிடைக்கும், அதவே போட்டுக்குங்க. பசுமாட்டு தயிரை 1 கப்பு, ஒரு கப்பு நிறைய வாங்கி அதையும் இது கூட கலந்துக்குங்க. சேர்ந்து எல்லாம் கொதிக்கட்டும். கொஞ்சம் அதிகமாக வேக விடுங்க. சாதாரணமாக எப்போது வேக வைக்கணுமா இல்லாமல் அதாவது இப்போ ஒரு சிக்கன் நீங்கள் ஒரு 5 விசில் 6 விசில் விடுவீங்கன்னா இது ஒரு 8 விசில் 9 விசில் அளவுக்கு அது வேகணும். அதாவது அந்த கறியை தொட்டிங்கன்னா அந்த எலும்பு பிராய்லர் கோழியில் அது அப்படியே கடிக்கிறதுலேயே நொறுங்கி போயிடணும். அந்த அளவுக்கு அது வெந்துடணும். அப்போ தான் ரொம்ப அங்கே சுவையாக இருக்கும். கடிக்கிறதுலே வெந்துடணும், கம்ப்ளீட்டாக வந்துடணும். நாட்டுக்கோழிங்கிறப்போ அந்தளவுக்கு வராது. ஓகே, அது எந்த அளவுக்கு வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை வேக வச்சுக்கோங்க. ஆனால் கரைஞ்சி போயிடக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. வாயில் போட்டால் அப்படியே மை மாறி கரையணும், அதான் அதோடைய பக்குவம். ஓகே, அப்புறம் நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறமேல அதில் கருவேப்பிலை தலையை நிறைய ஒரு கை நிறைய எடுத்து சின்ன சின்ன அதை அப்படியே போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. அவசியம் வெல்லம் ஒரு 2 கரண்டி வெல்லம் அவசியம் சேர்த்தணும். நீங்கள் நெய் அதே மாதிரி 2 கரண்டி நெய் சேர்த்தணும்.
அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா இருந்தால், நிறையா இருந்ததுன்னா நல்ல சுவையாக இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைங்க. மூடி நல்லா வேக வைங்க. ஒரு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வேகட்டும். இப்போது அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் ருமாங்க் என்றைக்கும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா நல்ல வெந்துடுது. 2வது நல்ல நெய் ப்ளஸ்ஸு தயிர் இதெல்லாம் வேறு சேர்ந்துக்குது. முக்கியம் இதில் நிலக்கடலை வந்து வறுத்த நிலக்கடலை வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு உள்ளே போட்டுக்கணும் வேகிறப்பவே. மறந்துடக்கூடாது. அப்போ தான் அந்த கெட்டி பதம் அந்த கெட்டி பதம் வந்து அந்த நிலக்கடலை நீங்கள் நிறைய பொடிச்சு உள்ளே போடுறப்போ அந்த பதம் சேர்ந்துக்கும். 2வது நிலக்கடலையோட சுவை ரொம்ப அபரிதமான சுவை. அப்போது இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறப்போ அந்த ருமாங்க் வந்து சிக்கன் ருமாங்க் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு குண்டா சாப்பாடு நீங்களே சாப்பிட்ருவீங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அது சுவையாக இருக்கும். மட்டன்னா இன்னும் கொஞ்சம் இதே பதம் தான். கொஞ்சம் காரம் கொஞ்சம் சேர்த்திக்கணும். சிக்கனை விட மட்டன் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்திக்கணும். ஃபிஷ்ஷுக்கு சரியாக வராது. ஃபிஷ்ஷுக்கு ருமாங்க் வந்து அவ்வளோ சுவையாக இருக்காது. பாறை அந்த மாதிரி நல்லா கெட்டியான ஃபிஷ் அப்படின்னா ஓரளவுக்கு ஒத்து வரும். இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு வேக வைக்கிறப்ப எல்லாம் கரைஞ்சி போயிடும். நண்டில் கூட நீங்கள் ருமாங்க் செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஒன்றும் தப்பு இருக்காது. முட்டையில் செய்ய முடியாது. முட்டையில் செஞ்சால் கரைஞ்சி போயிடும். கரையாமல் ஒரு முழு முட்டையை அப்படி போட்டு அது உடையாமல் போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் செய்யலாம். பட் சுவை அவ்வளோ சிக்கன் அளவுக்கு அது வராது. ருமாங்குக்கு சிக்கனும் மட்டனும் தான் சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. விபிஎம்ஸ் கிச்சன் வந்து ரொட்டேரியன் சேனல் நல்லதே விரும்ப முருகானது. நன்றி, வணக்கம்.